நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா உணவகம் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்களின் பசியை போக்க அறிமுகப்படுத்திய மலிவு விலை உணவக திட்டம் அம்மா உணவகம் ஆகும். சென்னை மாநகராட்சி மற்றும் பிற நகராட்சிகளில் குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள்: உணவு வகைகளும் விலையும். காலை உணவு: ஒரு தட்டு இட்லி 2 எண்ணிக்கை ரூ.1. மதிய உணவு: சாம்பார் சாதம், தக்காளி சாதம் ரூ.5. மதிய உணவு: எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் ரூ.3. இரவு உணவு: சப்பாத்தி தாலுடன் ரூ.3. செயல்பாட்டு நேரம்: பொதுவாக காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 9 மணி வரையும் உணவகங்கள் இயங்குகின்றன. சிறப்பம்சங்கள்: ஏழைகள், தினக்கூலிகள் மற்றும் ஆதரவற்றோர் பயனடையும் வகையில் மானிய விலையில் உணவு வழங்கப்படுகின்றது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் இந்த உணவகங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் விலையில்லா உணவுகளும் வழங்கப்படுவது உண்டு. நவீனமயமாக்கல்: தற்பொழுது மாநிலம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை சீரமைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், புதிய மற்றும் தரமான உணவு வகைகளை அறிமுகப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசு அம்மா உணவகம் திட்டத்தை புதுமை அதை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காண்டி இந்த திட்டம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களோட பசியை போக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த அம்மா உணவக திட்டமே கொண்டு வந்தாங்க. சென்னை மாநகராட்சி, பிற நகராட்சி எல்லா இடத்துலையுமே குறைந்த விலையில் உணவு. ஸோ என்னெல்லாம் கிடைக்கும்? காலை உணவு கிடைக்குது, இட்லி ₹1. மதிய உணவு சாம்பார் சாதம், தக்காளி சாதம் ₹5. மதிய உணவு எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் ₹3. இரவு உணவு சப்பாத்தி தாலோட சேர்த்து ₹3. காலை 7 மணிலேருந்து 10 மணி வரையும் செயல்படுது. மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரையும், அதே மாதிரி நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரையும் உணவகங்கள் செயல்படுது. இதோட சிறப்பம்சம் பார்த்தோம்னா, ஏழைகள், தினக்கூலிகள், ஆதரவற்றோர் இவங்கெல்லாம் அங்கே போய் ஈஸியாக ₹1 கொடுத்து ₹3 கொடுத்து அவங்களால சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ அவங்க பயன்பெறணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மானிய விலையில் உணவு வழங்கப்படுது. இதில் இன்னொருத்தங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் மூலமாக தான் இந்த உணவகங்கள் நிர்வகிக்கப்படுது. ஸோ அந்த பெண்கள் மாவாட்டுறதுல இருக்கட்டும், இட்லி சுடுறதுல, உணவு தயாரிக்கிறதுல, உணவு பரிமாறுறதுலன்னு அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மகளிர் சுய உதவி குழுக்களும் இதன் மூலமாக பயன்பெறுறாங்க. இது ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் அரசு விடுமுறை நாட்களில், பேரிடர் காலங்கள்லையும் இது செயல்படுது. அந்த காலங்களில் மானிய விலையில், முழு மானிய விலையில் விலையில்லா உணவுகள் வழங்கப்படுது. ஸோ இப்போ நவீனமயமாக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை ஃபுல்லாக சீரமைச்சு உட்கட்டமைப்பு வசதிகளை ஃபுல்லாக மேம்படுத்தவும், புதிய தரமான உணவு வகைகளை அறிமுகப்படுத்தவும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு சிஎம் இதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் இதில் நம்ம பார்க்குறோம். அம்மா உணவகம் அப்படிங்கிறதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் பசி ஆறணும் அப்படிங்கிற முதலில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் இந்த அம்மா உணவகம்ன்ற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏழை மக்கள் பசி ஆறணுன்றக்காண்டியே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அம்மா உணவகம் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மற்றும் சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகள் மூலமாக இயங்கும் மலிவு விலை உணவகத்திற்கு இடப்பட்டுள்ள பெயராகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழகத்தில் இருக்க அனைத்து மாநகராட்சிகள் மூலமாக இயங்கக்கூடிய மலிவு விலை உணவகத்திற்கு வச்சிருக்க பேர் தான் என்னது, இந்த அம்மா உணவகம்னு பேர் வச்சுருக்காங்க. இது சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் வாழும் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரிபவர்கள் பயன்பெறும் வகையில் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ மேக்சிமம் பாருங்கள், இந்த அம்மா உணவகம் பஸ் ஸ்டாப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான இடங்களில் தான் செயல்படும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் அனைத்து பகுதியிலையுமே ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க, ஓட்டுநர்கள், பாரம் சுமக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஃபேமிலியை விட்டுட்டு இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த அம்மா உணவகம் தொடங்கப்பட்டிருக்கு. குறைவான ஊதியத்தில் சாப்பாடு கிடைக்கிறனால அதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பெரிய பயனாக இருக்குது.
யாரெல்லாம் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான சேலரி கிடைக்குதோ, அவங்களுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் வந்து அவங்க சாப்பிட்றலாம். 3 நேரமே சாப்பிட்றலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி உணவகத்தை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதான் அம்மா உணவகம், சேலம் மாநகராட்சி. ஸோ எல்லா மாநகராட்சியிலயுமே வந்து இது தலைநகர்கள்லலாம் செயல்படுது. முக்கியமா சென்னையில எல்லா இடத்துலயுமே இருக்கு. எங்கெங்கெல்லாம் இத வந்து ஃபெமிலியரா மக்களுக்கு தேவைப்படுற இடங்கள் எல்லாத்துலயுமே தொறந்திருக்காங்க. ஸோ இது வந்து செயல்படாத நிலைமையில அதாவது படாத நிலைமையில இருந்துச்சு. ஸோ அத இப்போ வந்து புதுப்பிச்சு தந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு உணவகம். தென்னிந்திய சைவ உணவு முறைகள். பிப்ரவரி 19, 2013 13 ஆண்டுகள் முன்னர். அதாவது இப்ப 2026 இது வந்து எப்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி 19th 2013ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்ப பிப்ரவரி 19, 2013ல 13 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்காங்க. நிறுவனர் யாருன்னு பார்த்தோன்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். தலைமையகம் சென்னை, இந்தியா. ஸோ இந்தியால சென்னையில தான் இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைமையகம் அங்க தான் செயல்படுது. சேவை வழங்கும் பகுதி தமிழ்நாடு ஃபுல்லா. தொழில்துறை உணவக சேவைகள் அப்படிங்கிற தொழில்துறைக்கு கீழே வருது. உற்பத்திகள், உணவு, சேவைகள், மலிவு விலை உணவுகள். ஸோ இவங்களுக்கு வந்து வழங்கப்படுற சேவை பார்த்தோம்னா, மலிவு விலை உணவுகள் வந்து வழங்கப்படுது. அதான் முக்கியமான சேவை. வருமானம் லாப நோக்கமற்றது. லாபம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரூ. 3க்கு வித்தோம்னா அவங்களுக்கு வந்து நட்டம் தான். மானிய விலையில அவங்களுக்கு கிடைக்கிறனால அதை கம்மியா குடுக்காங்க. மத்தபடி லாபம் கிடையாது. உரிமையாளர்கள், உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, தமிழ்நாடு அரசு. ஸோ நம்ம ரேஷன் இயங்குது இல்லையா, அந்த உணவுப் பொருள் விநியோக திட்டம். ஸோ அந்த உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு அடியிலேயே தான் இது வந்து செயல்படுது. ஸோ அவங்க தான் இதுக்கு வந்து உரிமையாளர்கள். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, தமிழ்நாடு அரசு. பணியாளர்கள் 4500 பேர். ஸோ இது மூலமா பயன்பெறவங்கன்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து சாப்பிட்றவங்க போக ஒரு 5000 பேர், கிட்டத்தட்ட 4500 பேர் இதில் ஒர்க்கிங் பீப்புளாக பெண்கள் வந்து பயன்படுறாங்க. நாட் ஒன்லி பெண்கள், முக்கியமாக வந்து இந்த சுய உதவிக்குழுக்கள் மூலமாக தான் இது இயங்குறனால மேக்சிமம் பெண்கள் வந்து இதில் வந்து பயன்பெறாங்க. சென்னை அடையாறில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தின் வெளிப்புற தோற்றம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஹோட்டல்ஸ். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா கம்மியான காஸ்ட்டில் நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடலாம். விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. இட்லி ஒன்றுக்கு ரூ. 1, பொங்கல் ரூ. 5, சாம்பார் சாதம் ரூ. 5, எலுமிச்சை சாதம் ரூ. 5, கருவேப்பிலை சாதம் ரூ. 5, தயிர் சாதம் ரூ. 3. இங்கு பார்சல் வழங்கப்பட மாட்டாது. ஸோ நமக்கு வந்து தட்டிலே வச்சு தான் கொடுப்பாங்க. 12 மணி முதல் 3 மணி வரை தான் மதியம் செயல்படுது. காலை வந்து 7 மணி முதல் 10 மணி வரை. நைட் உள்ளது இதில் வந்து குடுக்கல. ஸோ வந்து நைட்டும் செயல்படுற மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உணவகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விலைப்பட்டியலை தான் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மலிவு விலை உணவகங்கள். சென்னை மாநகராட்சியின் திட்டமான மலிவு விலை உணவகம் திட்டம் 2013 மார்ச் 19ஆம் நாள் சென்னை சாந்தோமில் முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்டது. ஸோ இதை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் சாந்தோமில் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே நாளில் 15 இடங்கள் மலிவு விலை உணவகங்கள் செயல்பாட்டிற்கு வந்தன. ஸோ அந்த நாளில் பார்த்தோன்னா 15 இடங்களில் ஃபஸ்ட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி அரசு அம்மா உணவகங்கள். அரசு பொது மருத்துவமனை வளாகங்களில் அம்மா உணவகம் திறக்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் வகையில் முதற்கட்டமாக 20/11/2013 அன்று சென்னை அரசு பொது மருத்துவமனை வளாகத்திலும், 2ஆம் கட்டமாக 21/2/2014 அன்று அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை வளாகங்களிலும் அம்மா உணவகங்களை ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த உணவகங்கள் இட்லி ரூ. 1க்கும், சாம்பார் சாதம் ரூ. 5க்கும், தயிர் சாதம் ரூ. 3க்கும் விற்கப்படுகின்றன. பெயர் மாற்றம். மலிவு விலை சிற்றுண்டி உணவகம் என பெயரை அம்மா உணவகம் என்று மாற்றுவதற்கு சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் 2013 மார்ச் 23ஆம் தேதியில் நிறைவேற்றப்பட்டது. அப்போது மலிவு விலை உணவகங்களின் எண்ணிக்கை 73ஆக இருந்தது. அதை அம்மா உணவகம்னு மாற்றிருக்காங்க. முன்னோடியாக திகழ்ந்த திட்டம். அம்மா உணவகம் என்ற திட்டம் இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில் தான் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் துவங்கப்பட்டது. இந்த திட்டம் தேர்தல் அறிக்கையில் கூட இடம்பெறவில்லை. சொல்லாத திட்டத்தையும் ஏழை எளிய மக்கள் பசியை போக்கும் வகையில் இந்த திட்டம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துவங்கப்பட்டது. பின் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாகவும் திகழ்ந்தது. இந்த திட்டம் தற்போது ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த மாநிலங்களுக்கு
தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது. ஸோ பாருங்களேன், அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் கூட இந்த திட்டத்தை பற்றி சொல்லலை. ஆனால் ஏழை எளிய மக்களோட பசியை போக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து நல்லது எங்கேருந்து கிடைச்சாலும் நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கர்நாடகா இவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு முன்னோடியாக வச்சு அவங்களும் இதே திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. திட்ட விரிவாக்கம். சென்னை மாநகராட்சியின் சார்பில் 127 அம்மா உணவகங்களை ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி காணொளி காட்சி முறையில் நடந்தது. இதன் மூலம் அம்மா உணவகங்களின் எண்ணிக்கை 200ஆக மாறியது. சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து மற்ற மாநகராட்சிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என சட்டசபையில் ஜெயலலிதா அறிவித்தார். தமிழகத்தில் அமைந்துள்ளது போல் ராஜஸ்தான் மாநிலத்திலும் மலிவு விலையில் உணவகங்கள் திறக்க முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் அம்மா உணவகம் போன்று ஆந்திரா மாநிலத்தில் 2015-16 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அண்ணா அம்ருத ஹஸ்தம் என்னும் திட்டத்துக்காக ரூபாய் 104 கோடி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அதை பற்றி தினமலரில் மற்ற பேப்பர்ஸில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்திருக்குன்னா, மலிவு விலை உணவகங்கள் அப்படிங்கிற பேரில் தான் இருந்திருக்கு. அதை தான் சென்னை மாநகராட்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்மா உணவகங்கள் பேரிடர் காலத்தில் அமுத சுரபி திட்டம். சென்னை பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அம்மா உணவகங்கள் 3 வேளையும் விலையின்றி உணவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி அக்டோபர் 10 தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு விலையில்லா உணவு வழங்கப்பட்டது. 3 நாட்கள் ஏறக்குறைய 7.5 லட்சம் பேருக்கு அம்மா உணவகங்களிலிருந்து உணவு வழங்கப்பட்டுள்ளது. தவிர சமூக சமையலறைகளும் உருவாக்கப்பட்டு உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. சாதாரண நாட்களில் குறைவான விலையில் உணவளிக்கும் அம்மா உணவகங்களும் அவற்றின் கட்டமைப்புகளும் இயற்கை பேரிடர்களின் போது சமூக சமையல் அறைகளாகவும் பயன்படுகின்றன என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. கேரளத்தில் பேரிடர் காலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் சமூக சமையல் அறைகள் திட்டத்தோடு தமிழ்நாட்டின் அம்மா உணவகங்களும் ஒப்பிடத்தக்கவை. கரோனா முன்தடுப்புக்காக பொது முடக்கம் நடைமுறையில் இருந்தபோதும் தங்கும் வசதியற்ற நிலையில் இருந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் நோய் தொற்றுக்கு ஆளாகி தங்களை தனிமைப்படுத்தி கொண்டவர்களுக்கும் உதவும் வகையில் கேரளம் முழுவதும் சுமார் 1200 சமூக சமையல் அறைகள் செயல்பட்டன. ஏற்கனவே 2018-19 ஆண்டுகளில் கேரளம் சந்தித்த பெரு வெள்ளங்களின் போது இந்த சமையல் அறைகள் மக்களின் பசியாற்றும் பணியினை செய்தன. உள்ளாட்சி அமைப்புகளும் குடும்ப ஸ்ரீ திட்டத்தின் சேர்ந்த மகளிர் குழுக்களும் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தின. தமிழ்நாட்டிலோ இயற்கை பேரிடர்கள் சமூக சமையலறையாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்கள் மற்ற நாட்களில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பசி ஆற்றும் குறைந்த விலை உணவகங்களாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் அம்மா உணவகம் திட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டு நமது பக்கத்து மாநிலங்களும் குறைந்த விலை உணவகங்களை தொடங்கியுள்ளன. ஆந்திரத்தில் அண்ணா, NTR என்ற பெயரிலும் கர்நாடகத்தில் இந்திரா என்ற பெயரிலும் இவ்வகையான உணவகங்கள் தொடங்கப்பட்டன. ஹைதராபாத் பெருநகர எல்லைக்குள் குறைந்த விலையில் மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பெருநகரங்கள் குறைந்த ஊதியம் பெறும் உடல் உழைப்பாளர்களையும் உள்ளடக்கியது என்ற மனிதநேய பார்வையே இந்த திட்டத்தின் வெற்றி. ஒரு சிறந்த அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையில் புதிய திட்டங்களை தொடங்குவது எவ்வளவு முக்கியமோ அதுபோல முந்தைய ஆட்சி காலங்களில் தொடங்கப்பட்ட நல்ல திட்டங்களை தொடர வேண்டியதும் இன்னும் மேம்படுத்த வேண்டியதும் முக்கியம். பெரும் கோயில்களில் ஜெயலலிதா காலத்தில் தொடங்கப்பட்ட முழு நாள் அன்னதான திட்டங்களை திமுக அரசு விரிவுபடுத்தியுள்ளது. பொது முடக்க காலத்தில் கோயில் அன்னதான திட்டத்தின் எல்லை மருத்துவமனைகள் வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அம்மா உணவகங்களை இன்னும் மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவுமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற அம்மா உணவகங்கள் திட்டமானது ஆட்சி மாற்றத்தால் முடிவுக்கு வருமோ, பெயர் மாற்றத்தை சந்திக்குமோ என்றெல்லாம் அஞ்சப்பட்டு வந்த நிலையில் அத்திட்டம் அதே பெயரில் தொடரும் என்ற நம்பிக்கையினை முதல்வர் மு.க. ஸ்டாலின் உருவாக்கியுள்ளார். ஜெயலலிதாவைப் போல ஸ்டாலினையும் பசி தீர்ந்த வயிறுகள் வாழ்த்திக் கொண்டிருக்கும். ஸோ இது வந்து ரீசன்ட் நியூஸ். அம்மா உணவகங்களை மேம்படுத்த அரசுக்கு பரிந்துரை. சாதம், சாம்பார், பொரியலுடன் மதிய உணவு, இரவில் சட்னியுடன் இட்லி தர ஆலோசனை. ஸோ இதான் அம்மா உணவகங்கள்.
நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த 2013 முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது, நாட்டிலேயே முதல் முறையாக மலிவு விலையில் உணவு வழங்கும் அம்மா உணவகங்கள் சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்டன. தினமும் ரூ. 20 செலவில் 3 வேளை உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் மண்டலத்திற்கு 1 என்று இருந்த உணவகங்கள், அரசு மருத்துவமனைகள் உட்பட 413 இடங்களில் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டன. பல்வேறு காரணங்களால் சில அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு, தற்போது 383 உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன்படி காலையில் ரூ. 1க்கு ஒரு இட்லி, ரூ. 5க்கு பொங்கல், மதியம் ரூ. 5க்கு சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், கறிவேப்பிலை சாதம், ரூ. 3க்கு தயிர் சாதம், இரவில் 2 சப்பாத்தி ரூ. 3க்கு என்ற விலையில் விற்கப்படுகிறது. நஷ்டம்: இந்த உணவகங்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் வாயிலாக அரிசி, கோதுமை கொள்முதல் செய்யப்படுகின்றன. மளிகை பொருட்கள், காய்கறிகள், எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திடம் இருந்து பெறப்படுகின்றன. ஆரம்பத்தில் அம்மா உணவகங்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வந்தது. குறிப்பாக அம்மா உணவகங்களின் சுகாதாரம், உணவின் தரம், சுவை ஆகியவை சிறப்பாக இருந்ததால் ஒரு உணவகத்தில் 200 பேர் வரை உணவருந்தினர். நாளடைவில் தரம், சுவை குறைவு, சுகாதாரமின்மை போன்ற காரணங்களால் அம்மா உணவகங்களில் வாடிக்கையாளர் வருகை குறைந்தது. சென்னை மாநகராட்சிக்கு அம்மா உணவகத்தால் ஆண்டுக்கு 20 முதல் 25 கோடி ரூபாய் வரை வருவாய் வந்தாலும், இதுவரை 110 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அம்மா உணவகத்தின் தரத்தை உயர்த்த அதிமுக அரசும், அடுத்து வந்த திமுக அரசும் பெரிதாக நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக ஆட்சியின் போது அம்மா உணவகத்தின் உணவு வகைகளில் மாற்றம் செய்தால் மக்கள் பயனடைவார்கள் என அதிகாரிகள் பரிந்துரைத்தனர். ஆனால் அரசு ஏற்கவில்லை. அம்மா உணவகங்களை பெரும்பாலும் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்வோர், கூலி தொழிலாளிகள், குறைந்த சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் தான் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக 60% மேலான இளைஞர்கள் அம்மா உணவகத்தால் பயனடைவது மாநகராட்சி நடத்திய சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் புதிதாக வந்த தாவேகா அரசு அம்மா உணவகங்களை மேம்படுத்தவும், சுகாதாரம், உணவின் சுவையில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனால் அம்மா உணவகங்களுக்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் உணவு முறையில் மாற்றம் செய்யலாம் என தமிழக அரசுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். பரிந்துரைகள் என்ன? இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறியதாவது: அம்மா உணவகம் நல்ல திட்டம் என்றாலும் முறையான திட்டமிடல் இல்லை. அம்மா உணவகத்திற்கென அரசு தனியாக நிதி ஒதுக்காமல் அந்தந்த மாநகராட்சிகளை செலவு செய்ய வைத்துள்ளது. கடந்த 14 ஆண்டுகளாக உணவின் வகைகள் மற்றும் விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. உணவகத்திற்கு இடம் வசதி இருக்கிறது. இவற்றை மேம்படுத்தினால் இளைஞர்கள், ஏழைகள் பயன்பெறுவர். சமீபத்திய ஆய்வில் காலை, இரவு உணவுக்கு ரூ. 10, மதிய உணவுக்கு 15 முதல் ரூபாய் 20 வரை செலவிட மக்கள் தயாராக இருப்பது தெரியவந்துள்ளது. மதிய உணவாக சாதம், சாம்பார், ரசம், மோர், பொரியல், அப்பளம் அல்லது ஊறுகாய் வழங்கலாம். காலையில் இட்லி, பொங்கலுக்கு தரும் சாம்பாருடன் கூடுதலாக ஒரு சட்னி கேட்கின்றனர். அதன்படி இட்லி விலையை ரூ. 2 வரை உயர்த்தலாம். இரவில் சப்பாத்தி, குருமா வழங்கப்படுகிறது. இட்லி, சாம்பார் வழங்கலாம். 3 வேளைக்கும் ரூ. 40 வரை மக்கள் செலவிட தயாராக இருக்கின்றனர். உணவு வகைகளை மாற்றி விலையை சற்று உயர்த்துவதில் பிரச்சனை இருக்காது. உணவகங்களின் சுகாதாரத்துடன் உணவின் தரத்தையும் தொடர்ந்து கடைபிடித்தால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அரசுக்கு நற்பெயர் கிடைக்கும். இவற்றை உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளோம். முதல்வர் விஜயிடம் ஆலோசித்து முடிவெடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் கூறினர். நன்றி நண்பர்களே.